अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானாலேயே திருமந்திர உபதேசம் பெற்றவரான திருமங்கை ஆழ்வார் அந்த திருமந்திரத்தின் பொருளாய் எம்பெருமான் நிற்கின்ற திவ்ய தேசங்கள் எல்லாம் புகுந்து அந்த திவ்ய தேசங்களிலே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டு வருகின்றார் தம்முடைய பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே. அதிலே முதலிலே 10 பாசுரங்களாலே அந்த திருமந்திரத்தினுடைய பெருமையை அனுபவித்தவர். தொடர்ந்து திருப்பிரிதி, பத்ரிகாசிரமம், சாலக்கிராமம் என்ற வடநாட்டு திருப்பதிகளையெல்லாம் அனுபவித்தார். சாலக்கிராமத்திற்கு அடுத்தபடியாக பெரிய திருமொழியினுடைய முதல் 10 6ஆம் திருமொழி. அந்த திருமொழியிலே நைமிஷாரண்யம் என்கின்ற ஒரு திருப்பதி, அந்த திருத்தலத்தை அனுபவிக்கின்றார். நைமிஷாரண்யம் என்பது வடதேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி. அது நைமிஷம் என்றால் ஒரு காலத்திலே முனிவர்களெல்லாம் தாங்கள் சத்திரம் என்கிற ஒரு யாகம், அதாவது தீர்க்க யாகம்னு பேர் அதற்கு, பல வருடங்கள் செய்யக்கூடிய யாகம் அது. அந்த யாகத்தை செய்வதற்கு தகுதியான இடம் எது என்று பிரம்மாவை கேட்டபொழுது பிரம்மா ஒரு தர்பை புல்லை எடுத்து அதை சக்கரம் மாதிரி அதை வட்டமாக முடிந்து அதை உருட்டி விட்டதாகவும் அது இந்த இடத்திலே அப்படியே நின்றதாகவும் அதனால இந்த இடத்திற்கு நைமிஷம் என்று பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லுகிறார்கள். நேமி என்றால் சக்கரம். அந்த நேமியானது இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தபடியினாலே இந்த ஸ்தலத்திற்கு நைமிஷம் என்று பெயர் ஏற்பட்டது. இங்கே பெருங்காடுகளெல்லாம் இருந்தன, முனிவர்களெல்லாம் அங்கே தவம் செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற காரணத்தினாலே இந்த திருத்தலத்திற்கு நைமிஷ அரண்யம், அரண்யம் என்றால் காடு, ஆக நைமிஷாரண்யம் என்று இந்த இடத்திற்கு பெயர் ஏற்பட்டது. இது திருமங்கையாழ்வாராலே 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்யப்பெற்றிருக்கின்றது. இப்படி ஆழ்வாராலே மங்களாசாசனம் செய்யப்பெற்றபடியினாலே இது 108 திவ்யதேசங்களுக்குள்ளே ஒரு திவ்யதேசமாகவும் காணப்படுகிறது. இந்த நைமிஷாரண்யத்திலே எம்பெருமான் தனியாக ஒரு திருக்கோயிலிலே அல்லாமல் அரண்ய ரூபத்திலேயே, அதாவது காட்டினுடைய வடிவிலேயே எழுந்தருளியிருக்கிறான் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நைமிஷம் என்கிற அரண்யத்திலே முனிவர்களெல்லாம் தவம் செய்து அவர்கள் உயர்ந்த பலனை பெறுகிறார்கள். தவம் செய்தாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகும் என்று சொல்லி இருக்கிறது. தர்மேண பாபம் அபனுததி என்று. ஆயினாலே தம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளும் விதமாக இந்த இடத்திலே அந்த எம்பெருமானை சரணம் புகுகின்ற திருமங்கை ஆழ்வார் தம்முடைய முன்பிருந்த நிலை அதை 10 பாசுரங்களிலேயும் முன்னடிகளாலே தெரிவிக்கிறார். நான் எப்படி இருந்தேன், சிற்றின்பங்களிலே விழுந்து கிடந்தேன், கண்ட பெண்களிடத்திலேயும் நான் ஆசை கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுது அதெல்லாம் தீர்ந்து உன்னிடத்திலே வந்திருக்கிறேன், எம்பெருமானே நீதான் என்னை ஆட்கொண்டுள்ள வேணும் என்று 10 பாசுரத்திலேயும் இதே அர்த்தம்தான் சொல்லப்படுகிறது. அதிலே முதல் பாசுரத்திலே தாம் சிற்றின்பங்களிலே விழுந்து கிடந்ததை நன்றாக விவரித்தே அருளிச் செய்கின்றார். வாணிலாம் உருவல் திருநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேணினேன் அதனை பிழையனக் கருதி ஏழையேன் பிறவினோய் அறுப்பான் ஏனிலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கலவியின் திறத்தை நாணினேன் வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிஷாரண்யத்துழந்தாய், நைமிஷாரண்யத்துள் எந்தாய் என்று எம்பெருமானை கொண்டாடுகின்றார். அந்த எம்பெருமானை பார்த்து என்ன தெரிவிக்கிறார்? நான் முன்பிருந்த நிலை என்ன தெரியுமா? வாழ் நிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள்
என்று மிக்க அழகுடைய பெண்கள், அந்த வாரஸ்திரிகள் என்று சொல்லப்படுகின்ற விலை மாதர்கள், அவர்கள் தங்களுடைய முறுவலை காட்டியும் தங்களுடைய நெற்றியினுடைய அழகை காட்டியும் என்றோ என்னை வசப்படுத்தினார்கள். அதை தெரிவிக்கிறார். வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் அவர்களுடைய வனமொலை பயனே பேணினேன் என்று அவர்களுடைய உடலோடு அணைந்து கொண்டிருக்கின்ற சிற்றின்பத்தையே நான் பெரிதாக நினைத்திருந்தேன். வனமொலை பயனே பேணினேன் என்கிறபடியினாலே அதை தவிர வேறு ஒன்றும் எனக்கு தெரியாமல் நான் இருந்து விட்டேன். ஆனால் சற்று யோசித்து பார்த்தவாறே இத்தனை நாள் நாம் அனுபவித்த அனுபவம் என்ன, அதனாலே நமக்கு கிடைத்த பயன் என்ன என்று நினைத்து பார்த்தால் நாம் செய்ததெல்லாம் வெறும் பாவச் செயல்கள் தானே என்று தெரிந்தது. உடனே அதை தெரிவிக்கிறார். அதனை பிழை எனக் கருதி, பிழை என்று நான் உணர்ந்து கொண்டு விட்டேன். அதற்காக பேதையேன், இத்தனை நாள் நான் பேதையனாக இருந்தேன் அல்லவா, நான் என்ன செய்தேன் என்றால் பிறவி நோய் அறுப்பான் ஏனிலேன் இருந்தேன். பிறவி நோயை அறுக்க வேண்டும் என்கிற ஏன் என்றால் வழி என்று சொல்லலாம், அல்லது வலிமை என்று சொல்லலாம். அதெல்லாம் இல்லை என்கிறார். எனக்கு அதற்கு வழியும் தெரியவில்லை. அந்த என்னுடைய பிறவி நோயை அறுப்பதற்கு எனக்கு வலிமையும் இல்லை. ஏனிலேன் இருந்தேன், இருந்தாலும் எண்ணினேன், மனதற்குள்ளே எண்ணினேன், அதனை பிழையென எண்ணினேன். நான் பிறவி நோய் அறுப்பான் எண்ணினேன். நான் செய்த பாவத்தையும் நினைத்தேன். அந்த பாவத்தை போக்கிக் கொண்டு உன் திருவடிகளை வந்து அடைய வேணுமே, அதையும் நினைத்தேன். எண்ணி நான் என்ன செய்தேன், இளையவர் கலவியின் திறத்தை நாணினேன். கீழ்கழிந்த நாள்களெல்லாம் பாழாய் போய்விட்டதே என்று நினைத்து வெட்கப்பட்டேன் என்கிறார். நாணினேன் என்கிறார். இவ்வளவு நாள் வீணாக கழித்து விட்டோமே ஒன்றுமே இல்லாத விஷயத்திலே என்று. அதற்கு பிறகு வந்து உன் திருவடி அடைந்தேன். உன்னுடைய அனுகிரகத்தாலே நீயே வந்து என்னை ஆட்கொண்டபடியினாலே நைமிசாரணே தொழந்தாய், உன்னை வந்து நான் உன்னுடைய திருவடியை அடைந்தேன் என்று இப்படி முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இதே போன்ற கருத்துக்கள் தான் மேல் பாசுரங்களிலேயும் தெரிவிக்கப்படும். அதிலே இரண்டாம் பாசுரத்திலே மறுபடியும் முதல் பாசுரத்திலே தெரிவித்த அந்த விஷயத்தையே, அதாவது பெண்களிடத்திலே அந்த விலை மாதர்களிடத்திலே தாம் ஈடுபட்டிருந்த விஷயத்தையே தெரிவித்து, நான் அதையெல்லாம் விட்டு உன் திருவடிகளிலே வந்திருக்கிறேன், என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்கின்றார். இளம்படி உருவில் கருநெடுங்கண்ணார் திறத்தனாய் அறத்தையே மறந்து புலம்படிந்துண்ணும் போகமே பெருக்கி போக்கினேன் பொழுதினவாளா அலம்புரிதடக்கையாயனே மாயா வானவர்கரதனே வானோர் நலம்புரிந்திரஞ்செம் திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துடந்தாய். அந்த விலை மாதர்கள் தங்களுடைய அழகாலே என்னை துவக்கினார்கள். அந்த அழகு எப்படி இருந்தது என்றால் அதையெல்லாம் விவரிக்கிறார். சிலம்படி உருவில் என்று சிலம்பை அணிந்த கால்களை கொண்டவர்களாய், உருவிலே அழகியவர்களாய், பெருநெடுங்கண்ணார் என்று அழகிய கண்கள், அந்த கஞ்சாடையாலே என்னை மயக்கி விட்டார்கள். ஆனால் நான் என்ன செய்தேன், அதிலே விழுந்து, அப்படியே நான் எழுந்திருக்க முடியாமல் அதிலேயே விழுந்து கிடந்தேன். ஆஹா, திறத்த அந்த கருநெடுங்கண்ணார் திறத்தனாய் அறத்தையே மறந்து, அறத்தையே மறந்து என்னால் தர்மத்தைத்தான் மறந்தேன் என்கிறார். நான் அதர்மத்தை மறக்கவே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு வேண்டிய பொருள்களை நான் கொடுக்க வேண்டும் என்றால் அதை தர்மத்தாலே சம்பாதிக்க முடியாது. அதர்மத்தாலே என்றோ நான் பொருளீட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதிலே நான் ஒன்றையும் மறக்கவில்லை. ஆனால் அறத்தையே மறந்து, இப்படியெல்லாம் இருந்ததற்கு என்ன காரணம் என்றால் புலன்படிந்து உண்ணும் போகமே பெருக்கி, இந்த புலன்களுக்கு இரையிட்டுக் கொண்டிருந்தேன். கண்கள் அந்த விலைமாதர்களை காண வேண்டும் என்கிறது, காதுகள் அவர்களுடைய சொற்களை கேட்க வேண்டும் என்கிறது, உடல் அவர்களுடைய உடலை அணைய வேண்டும் என்கிறது என்று இப்படி ஒவ்வொரு புலனும் அவர்கள் விஷயத்திலேயே இருந்தது. ஆகையினாலே புலன் படிந்து உண்ணும் போகமே பெருக்கி என்று இந்த சிற்றின்பத்தையே நான் பெரிதாக கொண்டு போக்கினேன் பொழுதினை வாழா, என்னுடைய பொழுதையெல்லாம் வாழா போக்கினேன் என்கிறார். உண்மையாக வயதான பிற்பாடு இதையெல்லாம் நினைத்து பார்த்தால், ஐயோ இப்படியா நாம் இருந்தோம், இதனால் நமக்கு என்ன பயன் என்று நினைக்கும்படியாக நமக்கே அருவருப்பாக ஒன்றோ இருக்கிறது. அதைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இப்படி நான் போக்கினேன் பொழுதினை வாழா என்றார். அதற்கு மேலே எம்பெருமானை கொண்டாடுகிறார். அலம்புரி தடக்கை ஆயனே, அலம்புரி
என்றால் இதற்கு பல வகையாக பொருள் காட்டியிருக்கிறார்கள். அதாவது அலம் என்றால் போதும் என்று பொருள். அது வடமொழி சொல்லது. யார் எம்பெருமான் முன்னாலே நின்றாலும் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு போதும் 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 என்று சொல்ற வரைக்கும் அவன் கொடுத்து கொண்டே இருப்பானாம் பகவான். ஆகையினாலே அலம்புரி தடக்கை, போதும் என்கிற வரைக்கும் கொடுக்கக்கூடிய நல்ல உயர்ந்த வல்லன்மையுடைய கையை உடைய எம்பெருமானே, ஆயனே, மாயா, மாயா என்னால் ஆச்சரியமான சக்திகள் எல்லாம் படைத்தவனே, எப்படி இருந்த என்னை எப்படி ஆக்கி வைத்திருக்கிறாய் இன்றைய தினம், இது ஒரு ஆச்சரியமான செயல் அல்லவா என்று அலம்புரி தடக்கை ஆயனே மாயா, வானவர்க்கு அரசனே, வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் என்ன, இன்னும் அதற்கும் மேலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் என்ன, அவர்கள் அத்தனை பேருக்கும் அவன் நாதன் என்னால் அது அவனுடைய மேன்மையை சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்கோ பாதாள படுகுழியிலே, சிற்றின்ப படுகுழியிலே வீழ்ந்து கிடந்த எனக்கும் அருள் செய்தான் என்னால் அது அவனுடைய எளிமையை காட்டுகிறது. ஆக பரத்வம் சௌலபியம் இரண்டையும் சேர்த்து நாம் அனுபவிக்க வேண்டும். அலம்புரி தடக்கை ஆயனே மாயா, இங்கே ஆயன் என்கிற சொல் அந்த ஆயர் குலத்திலே தோன்றியபடினாலே அவனுடைய எளிமையை காட்டுகிறது. ஆனால் மாயா என்கிறது அவனுடைய பரத்வத்தை காட்டுகிறது. எல்லாம் வல்ல சக்தி படைத்தவன் என்று அங்கேயும் கூட அந்த பரத்வ சௌலபியங்கள். ஆக இப்படி இடைக்குலத்திலே பிறந்தவர்களையும் உஜ்ஜீவிக்க செய்ய வேண்டும் என்று அவன் இப்படி அவதரித்தது போலே அன்றோ என்னையும் உய்விக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் இப்படிப்பட்ட செயல்களை செய்தான் என்று அவனை கொண்டாடி, அப்படிப்பட்ட வானோர்கள் நலம் புரிந்து இறைஞ்சும்படியான உன்னுடைய திருவடி, அந்த திருவடியை அடைந்தேன் நைமிஷாரண்யத்துள் எந்தாய் என்று அந்த எம்பெருமானை இந்த பாசுரத்திலேயும் அப்படி போற்றுகின்றார். இன்னும் நைமிஷாரண்யத்து எம்பெருமானை பற்றின பாசுரம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.